அப்படின்னு சொல்லி இத்தாலியில் ஒரு டே அனுசரிக்கிறாங்க. இது கருப்பாக பிறந்தது ஒரு குத்தமாடாங்கிற மாதிரி தான் அந்த பூனைங்க படாத பாடுபட்டுக்குது இத்தாலியில். ஐரோப்பாவிலேயே பார்த்தீங்கன்னா இந்த சூனியத்தோட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால மந்திரவாதிகளுடைய பெட்டாக இது பார்க்கப்படுது. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போய் ஆளுங்களை தாக்குறது, அவங்களுக்கு மேலே சூனியத்தை வச்சுட்டு வருது, இது எல்லாத்தையும் இதுதான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு பூனைங்க மேலே பயங்கரமான கோவத்தில் இருக்கிறேன். நம்ம ஊர்லேயே ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கருப்பு பூனை கிராஸ் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு, வேலைக்கு கூட போக மாட்டோம். அதுக்கப்புறம் அது குறைஞ்சிருச்சு, பூனைங்க குறைஞ்சிருச்சு, அந்த எண்ணெய் குறைஞ்சிச்சான்னு தெரியல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட்லாம் இருக்கிற இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் AIDAA அப்படின்ற ஒரு அமைப்பு நடத்தின ஆய்வில் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 60,000 பூனைகளை அந்த காலகட்டத்தில் கொண்டு குவிச்சிருக்கிறாங்களாம். ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குதே, இது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, இது விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. அதுவும் ஒரு சாதாரண ஒரு அனிமல் தான், அதை நீங்கள் கொல்றதுனால ஒன்றும் மாற போகிறது இல்லை அப்படின்ற விஷயம். அதுவும் இந்த ஹாலோவீன் பார்ட்டிலாம் நடக்குது தெரியுங்களா? அப்போ இந்த சாத்தான்களுடைய குழுக்களை சார்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க, சடங்குகளாக நடத்தி இந்த பூனைகளை கொல்றதே ஒரு வழக்கமாக வச்சுக்கிறாங்க. நம்ம ஊரில் ஆடு கோழியெல்லாம் நம்ம காவு கொடுப்போம்ல, அந்த மாதிரி இங்கே பூனைகளை காவு குத்துனுங்கிறாங்க. எதுக்காக இந்த டேட்டை சூஸ் பண்ண